கோதுமை மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது செய்யறதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா இந்தமாரி தண்ணியாக கரைச்சிக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு வறுபட்டதும் நம்ம கரைச்சி வச்சுருந்த கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா கிளறி விடுங்க. இந்த கோதுமை மாவு நல்லா வேகணும். நடுவில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் ஒரு 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்கன்னா 1 கப் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போது இன்னொரு பேனில் ஒரு 1/4 கப் சர்க்கரையை நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா வறுத்து விட்டிங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். இந்தமாரி தேன் கலர் வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது அப்படியே அந்த அல்வாவில் சேர்த்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இடையில ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக ஒரு 1/4 கப் நெய் கரெக்டாக இருக்கும். இந்தமாரி கடாயில் ஒட்டாமல் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. அவ்வளோதாங்க, கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.